தேனி அருகே அலுவலகம் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராஜப்பன் என்பவரின் இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மதன் அசோக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதன் அசோக்குமார், தேனி அருகே எந்த பகுதியில் இந்த திருட்டு சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது? சிசிடிவி காட்சியில் இந்த இருசக்கர வாகனத்தை திருடக்கூடிய நபர்களினுடைய விவரம் பற்றி ஏதேனும் தெரிய வந்ததா? விசாரணை தொடங்கிவிட்டதா? கள நிலவரம் என்ன? வணக்கம் கனகதாரா. தேனி அருகே அலுவலகம் வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் அடையாளம் தெரியாத நபர்கள் பட்ட பகலில் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சியுடன் காவல் நிலையத்தில் உரிமையாளர் புகார். தேனி மாவட்டம் தேனி அருகே ஸ்ரீரங்கபுரம் கிராமத்தில் ராம்நகர் பகுதியில் வசித்து வருபவர் ராஜப்பன். இவர் அப்பகுதியில் கேபிள் டிவி நிறுவனம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று காலை 9 மணி அளவில் வழக்கம் போல் கேபிள் டிவி அலுவலகத்திற்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்று வாகனத்தை வெளியே நிறுத்திவிட்டு அலுவலகத்துக்குள் சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் கழித்து அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த ராஜப்பன் தனது இருசக்கர வாகனம் நிறுத்தி வைத்திருந்த இடத்தில் இல்லாததால் அதிர்ச்சி அடைந்தார். அவர் அலுவலகத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி ஆய்வு செய்த போது ஒரு பைக்கில் வந்த அடையாளம் தெரியாத 3 நபர்கள் இருவர் மட்டும் ராஜப்பனின் இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சி சிசிடிவியில் பதிவாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்து தனது இருசக்கர வாகனம் திருடு போன சம்பவம் குறித்து சிசிடிவி ஆதாரங்களுடன் வீரபாண்டி காவல் நிலையத்தில் ராஜப்பன் புகார் அளித்துள்ளார். புகார் குறித்து வீரபாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பட்டப்பகலில் அலுவலகத்தில் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபர்கள் அப்பகுதியில் இதனால் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதுபோல தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் இருசக்கர வாகனங்கள் திருடு மற்றும் பூட்டியிருக்கும் கடைகளின் பூட்டை உடைத்து திருடு செல்லும் சம்பவம் தொடர்கதையாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கனகதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன் அசோக்குமார்.